மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் கலியபெருமாள், தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் செயலாளர் தேவராஜ், தருமபுரி கிழக்கு மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் சிவா, நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் நாமக்கல் வினோத், ராமநாதபுரம் மாவட்ட கழக மாவட்ட தலைவர் நாகூர் கனி, சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் சேலம் பாலு, நெல்லை மத்திய மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் பர்வீன், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தொகுதி செயலாளர் தினகரன், காஞ்சி மாவட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் தசரதன், கடலூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் தமிழ்மணி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தொகுதி செயலாளர் சக்திவேல், மதுரை கிழக்கு மாவட்ட தொகுதி செயலாளர் அஜித், தருமபுரி மேற்கு மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் கலைச்செல்வி, சென்னை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர் திவ்யா, தருமபுரி தெற்கு மாவட்டம் மொரப்பூர் ஒன்றிய கழக செயலாளர் ஞானவேல், தருமபுரி மேற்கு மாவட்டம் தொகுதி மகளிர் அணி செயலாளர் மகேஸ்வரி, தருமபுரி மேற்கு மாவட்டம் தொகுதி மாணவர் அணி செயலாளர் சிவக்குமார், தருமபுரி மேற்கு மாவட்டம் மொரப்பூர் ஒன்றிய செயலாளர் காளிதாஸ், தருமபுரி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பாதுகாப்பு பாசறை அமைப்பாளர் அசோக்குமார், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் கி கௌதம், சேலம் மாவட்ட குத்துச்சண்டை சங்க செயலாளர் பிரேம்குமார், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் சூர்யா, சேலம் மத்திய மாவட்டம் தொகுதி தலைவர் சேலம் மேற்கு தொகுதி நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணையும் விழா இன்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாம் தமிழர் நிர்வாகிகள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். 1000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் நிர்வாகிகள் தற்போது திமுகவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இணைந்து வருகிறார்கள். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய சேர்ந்த 3000 பேர் இன்றைய தினம் அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வருடமாகவே உள்கட்சியில் பல பிரச்சனைகள் வந்ததாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை நாம் தமிழருடைய கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னெடுத்ததன் விளைவாகத்தான் இத்தகைய பிரச்சனையானது உருவாக்கம் ஆனது. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியில் 100 தொகுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர் போட்டதாகவும் அந்த 100 வேட்பாளர்கள் தொகுதிக்கும் அவர்கள் வசிக்கும் இடத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் என்ற அடிப்படையில் தான் முதற்கட்டமாக இந்த பிரச்சனையானது வெடித்தது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக ஏற்கனவே இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர்களாக பணியாற்றியவர்கள் மட்டும்தான் வேட்பாளராக போட வேண்டும். ஆனால் தற்போது வேட்பாளராக போடப்பட்ட அந்த பணியை துவங்க சொல்லி ஆணையிட்ட சீமான் அவர்களை கண்டித்துதான் தற்போது கட்சியிலிருந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக வெளியே வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்தோம். குறிப்பாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு, தங்களை கேட்காமல் வேட்பாளரை எப்படி நியமிக்கலாம்,
ஒவ்வொரு வருடமாகவும் இந்த கட்சியை இந்த தொகுதியில் இந்த பகுதியில் நாங்கள் தான் செலவு செய்து காப்பாற்றி வருகிறோம். நாங்கள் தான் இந்த கட்சியின் முகமாக எங்கள் தொகுதியில் இருந்து வருகிறோம். இருந்தபோதும் எங்களுக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் ஒரு வேட்பாளரை நியமிக்கலாம் என்றும் முதல் கட்டமாக தலைமையிடம் கேள்வி வைத்தார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை இவர்களுக்கு பதில் கூறும் பொழுது, கட்சி என்னுடைய கட்சி, நான் ஊராக சென்று தொண்டை வலிக்க கத்தி இந்த கட்சியை வளர்த்திருக்கிறேன். எனவே நான் சொல்வதை கேட்டு இருந்தால் இந்த கட்சியில் இருங்கள், இல்லை என்றால் இந்த கட்சியை விட்டு வெளியே போங்கள் என்று நாம் தமிழருடைய கட்சியுடைய தலைமை கூறியதாக கட்சியுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அதிருப்தி தெரிவித்து வந்தார்கள். அது மட்டுமல்லாது, என்னுடைய பேச்சை கேட்டு இந்த கட்சியில் இருந்தால் இருக்கலாம், இல்லாமல் போனால் இந்த கட்சியை விட்டு நீங்கள் வெளியே சென்று விடுங்கள் என்றும் கூட நாம் தமிழருடைய கட்சியின் தலைமை கூறியதாக தொண்டர்கள் அதிருப்தி தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாது, சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியது. தமிழகம் மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய உள்கட்சி நிர்வாகிகளுக்கு மத்தியிலே பெரியார் குறித்து சீமான் அவர்கள் பேசியது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. அது மட்டுமல்ல, பெரியார் குறித்து தொடர் விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை கேள்வி கேட்க கொண்டு போய் விட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதன் தொடர்ச்சியாகவும் கட்சிக்குள்ளே பல சலசலப்புகள் உருவானது. குறிப்பாக ஏன் பெரியார் குறித்து பேசுகிறீர்கள் என்றும் ஒரு பக்கம் ஒரு கேள்வியும், சீமானவர்கள் பெரியார் குறித்து பேசுவதும் நாம் தமிழருக்கும் சம்பந்தமில்லை என்றும் கூட ஒரு சில கட்சி நிர்வாகிகள் தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள். இந்நிலையில்தான் தற்போது ஒருவர் பின் ஒருவராக கிட்டத்தட்ட 3000 பேர் நாம் தமிழரை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உள்கட்சி வேட்பாளர் பிரச்சனை, பெரியார் குறித்து சீமான் பேசியது என இந்த பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் கட்சியை விட்டு ஒருவன் பின் ஒருவராக வந்தார்கள். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 8 மாவட்ட செயலாளர்கள், 1 மண்டல பொறுப்பாளர்கள், 81 மாநில அணியினுடைய செயலாளர்கள், அதே போல மாவட்டத்தினுடைய முக்கிய பொறுப்பாளராக தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியை கட்டி காத்த அந்த முக்கிய நிர்வாகிகளை தற்போது வெளியே வந்து திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக வேட்பாளர் அறிவித்ததும் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை கூறும் பொழுது, தலைமை கழக நிர்வாகிகள் பேசும் பொழுது, இவர்கள் எல்லாம், அதாவது இன்றைய தினம் இந்த கட்சியில் சேர இருக்கிற இவர்கள் எல்லாம் ஏற்கனவே கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் என்றும், இவர்களால் கட்சிக்கு எந்த அளவுக்கும் பலனில்லை என்றும், மேலும் இவர்கள் பணத்தின் காரணமாக கட்சியில் இருந்து வெளியே போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்றும் ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அடிப்படையில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய இருந்து முக்கிய நிர்வாகியாக வெளியே வந்து தற்போது திமுகவினுடைய மாநில மாணவணி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் முன்னெடுப்பில் தான் இந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய அனைத்து நாதாக்கா நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து இன்றைய தினம் அவர்கள் திமுகவில் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் இன்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, இன்னும் நிறைய பேர் வருவார்கள் என்று திமுக சார்பில் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாதை கார்த்திக்.